நீ இல்லாம இனி நான் என்ன பண்ணுவேன், உன் அப்பா என்னடி பண்ணுவார் என இறந்த மகளின் போட்டோவை தாய் கட்டி அணைத்து கதறி அழுத காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் சேயூரில் கடந்த சனிக்கிழமையன்று ரிதன்யா என்ற பெண் கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக காரிலேயே விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்பாக கணவர், மாமனார், மாமியார் தன்னை எவ்வாறு கொடுமைப்படுத்தினர் என்பது குறித்து ரிதன்யா அழுது கதறியவாறு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. ரிதன்யாவின் வழக்கில் ரிதன்யா கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மாமியார் சித்ராதேவி தலைமறைவாகியுள்ளார். அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மகளின் இறப்பு குறித்து பேசிய ரிதன்யாவின் தாயார் ஜெயசுதா ஒரே பெண் என்று செல்லமாக வளர்த்ததாகவும் அதன் காரணமாக நல்ல குடும்பம் என நம்பி கோடிக்கணக்கில் நகை, கார் என பணம் செலவழித்து திருமணம் செய்து வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் சைக்கோ என்றும் தேவையற்ற வீடியோக்களை பார்த்து அதே போன்று தனது மகளை உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். என் பிள்ளைய உடல் அளவுல சித்திரவதை ஒரு மிருகத்தை பெத்து வச்சு பையனை ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டா வெளியில் விடணும். பொத்தி பொத்தி ஒரு வயனை பெற்றவன்னா இப்படித்தான் தருதலையா மாறினிக்கு, சைக்கோவா மாறினிக்கு. பொம்பளை மேல கண்ட வீடியோ பார்த்துட்டு மிருகமா அதையெல்லாம் பொண்டாட்டி மேல டெஸ்ட் பண்ண பொம்பளை தாங்குவாளா? அந்த பொம்பளை என்ன பொம்பளையா என்ன பொம்மையா? அந்த புள்ள சின்னவனமாயி போய்தான் இங்க வந்து வெளியில அப்பாடு சொன்னா அப்ப இந்நேரம் உள்ள உட்கார்ந்துருப்ப, அவங்கள போட்டு தள்ளிட்டு அப்பன உள்ள இருந்திருப்ப. அதுக்கு பயந்துட்டு அந்த புள்ள வாயே திறக்கல. எல்லாம் நாங்க பேசுனது எந்த மாற்றமும் நாங்க மாத்தி நடக்கல. அவங்க சொன்னதுக்கு செயலுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்ல. உறவுகள்ல அவங்கள எல்லாம் எதுவுமே பாண்டிங் இல்ல. நாங்க இப்படித்தான், எங்க உறவு இப்படித்தான், நாங்கெல்லாம் ஒளிவு மறைவுலாம் பேசினோம். அவங்களுக்கு எல்லாமே போலித்தனம் இருக்குது. யாருமே இங்க வந்துக்கல போய்க்கல. அந்த அந்த பங்கன் டைம்ல தான் இவதான் அப்சியம் தாட்டு போலான்னு சொல்லி இருக்கிறா. இவங்க அதுக்கெல்லாம் கூட அனுமதிக்கல. எதுக்கு இது? அப்ப என்னமோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒண்ணு கெட்டது இருக்குது, எதையோ ஒண்ணு மறைச்சிருக்கிறாங்க எங்களுக்கு. அவங்க மறைச்சு அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு என் பிள்ளைய பாடா படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னா அவனை முதல் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பையனை முதல்ல என்ன மிருகமா என்ன ஏதாவது வேற எது ஏதாவது உள்ள எடுத்துட்டு இருக்கிறானான்னு முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க அந்த பையனை. கவின்குமார் IAS தேர்வு எழுத போவதாக கூறி ஏமாற்றியது தெரிந்தும் ரிதன்யா கவின்குமாரை காட்டிக் கொடுக்காமல் இருந்ததாகவும் திருமணம் முடிந்த 2 வாரங்களிலேயே தொழில் துவங்க தங்களிடம் பணம் கேட்டதாகவும் தாங்கள் 6 மாதம் பொறுமையாக இருந்து பார்த்து கொள்ளலாம் என்று கூறியதால் ரிதன்யாவை திருப்பி தங்கள் வீட்டிற்கே அனுப்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். IAS எழுதுறேன்னு சொன்னாங்க. இப்ப கம்பல் பண்ணுங்காட்டி போய் எழுதுறா. IASக்கு எவ்வளவு படிக்கணும்? ஒரு சாதாரண கேனைனுக்கு கூட தெரியும், ரொம்ப டஃப்பானது. ஆனா அதை புள்ள கூட்டு போய் எழுத வச்சுட்டு வர வந்து சொல்றா, என்னை ஏமாத்துறக்காகத்தான் நீ எழுதுறேன்னு தெரியும், நீ எவ்வளவு படிச்சீன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ரை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நம்பிக்கை கொடுத்து உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நீ பண்ண டார்ச்சர் எல்லாம் தாங்கி சரி குடும்பம்னா இப்படித்தான் இருக்கு சரி பண்ணிடலான்னு தான் அந்த புள்ள போயிருக்கு. சரி அந்த பையன் ஒரு பக்கம் டார்ச்சரா இருந்தாலும் அவன் மன ரீதியா எப்படி பிளெக்சிபிளா முயற்சி பண்ணாலும் நீங்க 2 பேரும் ஆதரவா இருந்திருந்தா அந்த புள்ள அந்த வீட்டுல இருந்திருப்புல. இருக்கிற இஷ்டமே இருந்தா இல்லைன்னா போன என்ன சொல்ற, என் பையன் இப்படித்தான் இருப்பேன், என் பையனை கேட்க கூடாது நீ எதுக்கு சொல்ற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ நல்லா தவப்பனா? நீ புள்ளைய பத்திருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? நீ பையனை பத்திட்டா என்ன வேணா பேசுவியா? அவன் நல்லாங்க அங்க
சுட்டு கொண்டா ஒரே முட்டை உசுறு போயிருங்க. துள்ள துடிக்க குத்தி குத்தி கொள்ளானுங்க அவனெல்லாம். சரிங்களா? அவனெல்லாம் நல்லவன் வேஷம் போட்டு பரம சண்டாளுங்க. சரிங்களா? அந்த பையனை அப்படித்தான் சிரிச்சு ஃபுல்லாவே என்னை ஏமாத்தி ரொம்பவுமே நான் வந்து மகன்னா மகனாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த புள்ள சொன்ன மகன் மகன் தான், மருமகன் மருமகன் தான்மா, புரியாம முட்டாள ஏமாறாதே அப்படின்னா. சரியா? கடைசியில சொல்லும் போது அந்த பையன் எனக்கு வீட்டுல இருக்கையில அவ சொல்லி இருந்தானா நானே அடிச்சு கொண்டிருப்பேன். தங்கள் மகளை பறிகொடுத்த அதே வேளையில் கைதான குற்றவாளிகளுக்கு விதவிதமாக உணவு சென்று கொண்டிருப்பதாகவும், மகளின் மாமியார் இன்னும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பதாகவும், அவரை உடனே கைது செய்து மகளின் இறப்பிற்கு நீதி வழங்குமாறும் ரிதன்யாவின் தாயார் வேண்டுகோள் வைத்துள்ளார். எனக்கு பச்சை தண்ணி இறங்கல, எனக்கு என்னால சாப்பிட முடியல, என் புள்ள கூடயே போயிடும் நினைச்சிட்டே இருக்கிறேன். நான் என் புள்ள எப்படி எல்லாம் பாத்துட்டு அந்த நாய்களுக்கெல்லாம் தெரியும். தங்கமா பொக்கிசமா பாத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் கண் கொண்டு பார்த்தாங்க. அப்படி சித்திரவதை பண்ணி போட்டு என்ன பொம்மையா சுத்தி 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 பெராண்டி எடுத்து போட்டு இந்த புள்ள செத்து போச்சு. இவங்க போய் எல்லாம் மாப்பிள்ளையிலாட்டு உள்ள உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு அனுதினமா அந்த தாய் உள்ளையா இந்த அக்கறை முடிச்சோன்னா சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு செக்யூரிட்டி கொடுத்து தனியா நோயின்னு இருக்கு. அவளுக்கு எல்லாம் யாருக்கும் ஒரு கேடு இல்லை. சரியா? ஆனா வந்து சைக்கோ நாய்கள்லாம் எப்படி எப்படி யார துன்புறுத்தல, யார கஷ்டப்படுத்தல, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா வெளியில பார்த்தா இவங்களாட்டு தங்கமான ஆளுகள். அந்த பொம்பளை எதுக்கு வெளியில வச்சிருக்கிறீங்க? அவகிட்ட காமிச்சா இல்ல 20வது நாளே வைய என்னையும் இவ்வளவு சித்திரவதை பண்ணிக்கிறான். பெத்த தாய் கிட்ட காமிக்காம அவ ஒரு மனுஷி நினைச்சு எல்லாம் சொன்னாலும் அவ எப்படி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிருக்கணும்? நல்ல தாயா இருந்தா புருஷனை கண்டிச்சிருக்கணும், பையனை கண்டிச்சிருக்கணும், அந்த புள்ளைய அரவணைச்சு வச்சிருந்திருக்கணும். எல்லாம் நடந்து ஓட்டு எருமையாட்ட வந்து நிக்கிற கல்ல ஒரு தொட்டு தண்ணி இல்ல. அவ வெத்திருந்தா தானா? அவ வெத்தாத்தான் இதா? வீட்டுல எனக்கு ஒரு நாய் குடி சேர்த்தா கூட 1 வருஷத்துக்கு நான் கண் கலகிற குடும்பம் நாங்க. ஆனா அவ நிம்மதியா இருக்கிறா. எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. அவளை உள்ள தூக்கி வைக்காம ஏன் இந்த சட்டம் காத்துட்டு இருக்குது? என் புள்ள எல்லாமே ப்ரூஃபா கொடுத்துருக்கிறா. ஏன் விட்டு வச்சிருக்குது? அத சொல்லுங்க நீங்க. மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் சித்தப்பா, வழக்கை விசாரிப்பதில் அதிகாரிகளுக்கு அரசியல் இடையூறு கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இது அரசியல் பின்பலங்கள் நிறைய இருக்கு. இந்த நம்பத்தங்க வட்டாரங்கள் சொல்றாங்க. எங்கனால அரசு துறை அதிகாரி எங்க வேலை செய்யறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் நேற்று எடப்பாடியாரை பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்க நியாயமான கோரிக்கை இங்க நடவடிக்கை நாங்க சிபிஐ விசாரணைக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிடுவோம்.